ஹாய் கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி. சிக்கன் பள்ளிகளை வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கிட்டு அதில் இருக்க பாக்டீரியாஸ் கிருமி எல்லாமே பறந்துடும். அதனால இப்போ நம்ம வந்து பண்ணிக்கலாம். வாங்க, நம்ம தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம தேவையான பொருட்களை பார்க்கலாம். இப்போ சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இஞ்சியை வந்து நல்லா கியூப் சைஸில் இந்த மாதிரி, பூண்டு வந்து பெருசாக இருந்தால் கட் பண்ணிக்கோங்க, சின்னதாக இருந்தால் வந்து கட் பண்ணாதீங்க. இது வந்து நம்ம வந்து இந்த இடி உரலில் போட்டு இடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு பட்டை, ஒரு சோம்பு இலை, அதுக்கப்புறம் கிராம்பு 2, தக்காளியை வந்து கொஞ்சம் பெருசாக கியூப் இந்த சைஸில் கட் பண்ணிட்டீங்கன்னா கிரேவி கொஞ்சம் நல்லா வரும், திக்காகவும் வரும். வெங்காயம் நார்மலாக குட்டி குட்டியாக கட் பண்ண வேணாம், இதோ இந்த மாதிரி ஸ்லைஸாக இப்படி கட் பண்ணிட்டோன்னா நல்லா வரும். பச்சை மிளகாய் அந்த மாதிரி, ஒரு கொத்து கருவேப்பிலை. இடி உரலில் போட்டு இஞ்சி இதெல்லாம் நல்லா இடிச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு ரெண்டுமே ஒன்றா போட்டுக்கலாம். போட்டுட்டோம், இப்படி ஸ்லோவாக இடிக்கணும். வாங்க கைஸ், இப்போ நல்லா இடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அதை எடுத்து போட்டுக்கலாம். அடுப்பத்தை வச்சுக்கலாம் கைஸ். வேணாம், இப்படி பண்ணால் நம்ம உட்காந்து நினச்சிடுவோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. வாங்க, இப்போ வந்து எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இவ்வளோ எண்ணெய் நம்மளுக்கு போதும் செய்யறதுக்கு. இன்னும் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக கருகாது. வாங்க இப்போ போடலாம். பட்டை, பிரியாணி இலை, சோம்பு. ஃபஸ்ட் டைம் இப்போ வந்து நம்ம வந்து நல்லா இதை தாளிச்சு விட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், இல்லாட்டி இஞ்சி பூண்டு வந்து அடியில் ஒட்டிக்கும். இஞ்சி பூண்டு கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி மிக்ஸ் பண்ணாமல் வச்சிட்டோம்னா அடியில் வந்து ஒட்டும். நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது ரொம்ப இதாகிடுச்சுன்னா அடியில் ஒட்ட தான் செய்யும். இப்போ வந்து வாங்க நல்லா வதக்கலாம். இது வந்து நல்லா பச்சை வாசனை வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை, வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டதுக்கப்புறம் ஒரு சிம்மில் இருந்து நார்மல் மோடுக்கு வச்சுட்டோம்னா நம்ம ஈஸியாக கிளறி விட்டுருவோம். நல்லா வதங்குது. உங்களுக்கு வேணும்னா இங்கே பாருங்க. வெங்காயத்தை வச்சுக்கலாம். வாங்க, இப்போ நம்ம வந்து தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை கொட்டிக்கலாம். சிக்கன் வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் சிக்கன் வாங்கும்போது நல்லா பிங்க் கலரில் இருக்கிறதா வாங்க, அப்போ தான் நல்லா அது ஹெல்த்தியான சிக்கன். இப்போ போட்ட சிக்கன் அர்த்தம். வாங்க, இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க, இப்போ இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனை வந்து நம்ம அப்படியே போட்டோன்னா அதுலேருந்தே தண்ணி வந்து பிரிஞ்சு வரும்.
ஓகேவா? அதனால நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். இப்போ வந்து வாங்க, இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கருவுறப்பவே நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டோம். ஆனால் அதோட நியூட்ரிஷன் வந்து கொஞ்சம் கிடைக்காததுனால இப்போ நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்படியே எல்லா சைடும் அங்கே இப்போ வந்து நம்ம சிக்கன் பொடி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, சிக்கன் பொடி நாங்கள் இப்போ தேவையான சிக்கன் அளவுக்கு எடுத்துருக்கோம். நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். வாங்க இப்போ செஞ்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும், இல்லாட்டி ஒரு இடத்துல ஒரு சிக்கனுக்கு மட்டும் மசாலா கிடைக்கும், இன்னொரு சிக்கனுக்கு மசாலா கிடைக்காம போயிடும். ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாங்க கைஸ், இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு போடுறோம். இப்போ வாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரொம்ப நேரம் தண்ணி ஊற்றாமே கலரிட்டு இருந்தோன்னா அது வந்து இதாயிரும். ஒரு மாதிரி இந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லெல்லாம் வந்து மற்ற எல்லாத்துக்கும் தொண்டையில் இரும்பல் வரும். அதனால இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா இப்படி தண்ணி ஊற்றிட்டோமா, அப்படியே எல்லா சைடும் ஒரு மிக்ஸ் பண்ணி அப்படியே இப்படி வச்சிடலாம். அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ வந்து நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கலாம். வந்து நம்ம வானத்துலேருந்து நார்மலாக இந்த மாதிரி குட்டி பவுலுக்கு மாற்றிட்டோம். இப்போ பாருங்க, நல்ல திக்காக பூ போல் வந்ததுனால நல்லா எம்மியாக இருக்கும். நீங்கள் ரைஸ், பரோட்டா, தோசை, இட்லி எதுக்கு வேணால் வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் கேரண்டி.